Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it. They may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்தை பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீங்கின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. மீகா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. மீகா chapter 5 verse 1 to 15. verse 1. சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். Now gather thyself and troops after daughters of the troops. He hit and lead and sing against us thee, and shall and smite the judge of the Israel with a rod upon the cheek. வசனம் 2. இப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்ததும், இஸ்ரவேலே, ஆளப்போகிறவர்கள் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநீதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய உடையது. But thou and Bethlehem, Ephrath, trigger, though be little among these thousands of the Judah, eaten out of thee shall he come
Ephraim, and to me that is to be and ruler is in Israel, whose ongoing for have the bent from of hold from the everlasting. வசனம் 3. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்க மாட்டும், அவர்களையே ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரிலே மீதியானவர்கள் இஸ்ரவேலில் புத்திரருடன் கூட திரும்புவார்கள். Therefore I will he give them up until the time that I see which and sure that he and for them the remnant of these and brethren shall return unto the children of Israel. வசனம் 4. அவர் நின்று கொண்டே கர்த்தருடைய வலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் இனி பூமியின் எல்லைகளை பரியந்தமும் மகிமைப்படுவார்கள். And ye shall stand and feed in the strength of the Lord in the majesty of the name of the Lord is in God, and the shall and being for the now and shall he be great unto the end of the earth. வசனம் 5. இவரே சமாதானக்காரனர். அசிரிய நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். And this man shall be this peace when the Assyrians shall come unto your lands, and when ye shall trade in your the place, then shall be and rise against him 7 shepherds and the 8 principal men. வசனம் 6. இவர்கள் அசிரிய தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியர்கள் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளையே மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மையே தப்புவிப்பார். And they shall waste the lands of the Assyria with the sword, and the land of the Nimr in this entrance thereof, those shall he deliver you from these Assyrians. And when he cometh into your lands, and when he treadeth within your the borders. வசனம் 7. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிறார் பணியை போலவும் மனுஷருக்கு கர்த்தராலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்கள் நடுவிலே இருப்பார்கள். And the remnants of the Jacob shall be in the midst of the many people as a dew down from the Lord, as his showers upon this grass, that entereth not for man, nor waiteth for the sons of the man. வசனம் 8. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டுமிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மீது தப்புவார் இல்லாமல் பீறி போடுகிற வாலசிங்கமும் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். And the remnant of Jacob shall be among the Gentiles in the midst of the many people, as the lion among these bears of the forest, as a young lions among the flocks of the sheep, who in he get to God both, and treadeth down and treadeth in the peace, and no can deliver. வசனம் 9. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேலும் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். Then his hand shall be and lifted up upon thine adversaries, and all thine enemies shall be cut off. வசனம் 10. அதனாலே நான் உன் குதிரைகளையும் உன் நடுவிலே இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து, and it shall come to the pass in the day, saith the Lord,
that I will cut off your ass out of you the midst of thee, and I will and destroy the charters. வசனம் 11. உன் தேசத்தின் பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி, and I will cut off the cities of the land and turn down all the strongholders. வசனம் 12. சூனிய வித்தைகளே உன் கையிலே இராதபடிக்கு அகற்றுவேன், நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற்று போவார்கள். And I will cut off the witchcrafts out of thine hands, and thou shalt have more and short shears. வசனம் 13. உன் சொரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவிலே இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன், உன் கையின் கிரியைகளையே நீ இனி பணிந்து கொள்வாய். They give an image also will and cut off, and they standing image out of the midst of thee, and thou shalt no more and worship the work of thine hands. வசனம் 14. நான் உன் விக்கிர தோப்புகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களையும் அழித்து, and I will pick off the grass out of the midst of thee, so will and destroy the churches. வசனம் 15. செவி கொடாத ஒரு ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கரத்தோடும் நீதியை சரி கெட்டுவேன் என்றார். And I will execute vengeance in the anger and fury upon the heathen, such as they and have them not feared.